மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். என்னவாகுது? இதனால என்ன ஆகுது? நம்ம என்விரான்மெண்ட் கிளீன் ஆகுது. அதனால ஆளுக்கு ஒரு செடி நட்டணும். இந்த மாதிரி ஒரு மிஷன் எடுத்துட்டு ஈகோ கிளப் மூலமா சார் என்ஜிஓ மூலமா ஒரு ஸ்கூலுக்கு போய் பண்றாரு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கூட நிறைய செடி எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க நாட்டா போறீங்க, சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஈகோ கிளப் சார்பாக மரங்கள் நடு விழா இன்று எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் தலைமையில் நடக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். மரங்கள் நமக்கு இயற்கை தந்த கொடை. மரங்கள் நமக்கு இயற்கை தந்த கொடை. மரங்கள் நாம் வாங்கி வந்த வரங்கள். மரங்கள் நாம் வாங்கி வந்த வரங்கள். மரங்களால் உண்டு ஏராளமான நன்மைகள். மரங்களால் உண்டு ஏராளமான நன்மைகள். மரங்களால் உண்டு நன்மைகள் ஏராளம். மரங்களை நட்டு மானுடம் காப்போம். சுற்றுச்சூழல் அழிவிலிருந்து உயிர்களை அனைத்தும் வாழ காற்று, உண்ண உணவுகள், பறவைகளும் நாமும் வசிக்க வீடுகள், நோய் தவிர்க்கும் மருந்துகள், சுதந்திர காற்றை சுத்தமான காற்றை சுவாசிக்க மண்ணை காக்கும் மகான்கள் மரங்கள். சொல்ல வார்த்தைகள் உண்டு தாராளம். மரங்களை நடுவோம், நாட்டை சுற்றுச்சூழல் மாசிலிருந்து தடுப்போம், பசுமையை பெருக்குவோம், உலகை பாதுகாப்போம் என்று நாம் உறுதி கூறுவோம். மாசிலிருந்து உலகினை காப்போம். மரங்கள் நட்டு மானுடம் காப்போம். மரங்கள் நமக்கு இயற்கை தந்த கொடை. மரங்கள் நாம் வாங்கி வந்த வரங்கள். நன்றி. ஈகோ கிளப் சார்பாக இன்று நாம் மரங்களை நடுகிறோம். நடும் மரங்கள் நம் வாழ்வில் எதிர்கால தேவை. மரங்களை காப்போம், மரங்களை மதிப்போம். நாட்டின் வளம் சிறக்க, உலக உயிர்கள் நலமுடன் வாழ, தண்ணீர் தேவைக்கான மழை பொழிய, உலக சுற்றுச்சூழல் காக்க மரங்களை வளர்ப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கையிலையும் இல்லை நம்ம இந்த எர்த்துக்கும் இந்த பிளான்ஸோட தேவை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே புரியும். நம்ம அன்றாடம் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? சுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை நம்ம விடுறோம். இந்த நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? மரங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறாங்க? ஆக்சிஜன் நம்ம
பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஏரில் வந்து நிறைய ஆக்சிஜன் நமக்கு வேண்டும். ஸோ இந்த ஆக்சிஜன் நமக்கு மெயின் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? மரங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து பிளான்ட் மோர் அண்ட் மோர் ட்ரீஸ், ஓகேவா? சேவ் லைஃப். நமக்கு வந்து நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும், சரியா? அதனால வந்து நம்ம இந்த வயசில் தான் மரம் நடணும், இந்த வயசில் நடக்கூடாது அண்ட் அதுக்கு ஒன்றும் வயசு லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு எங்கெங்கே இடம் இருக்குதோ நம்ம அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மரத்தை வளர்க்க வச்சுட்டு நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த அமைப்பு வந்து ஈகோ கிளப் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்களை விட பயங்கரமாக நீங்கள் தான் வந்து அது அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? அதில் இருக்கும்போது நம்ம சார் பசுமை அமைப்புலேருந்து மூர்த்தி சார் வந்து இது நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி, அதாவது நான் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரிய வருது. அப்புறம் அவர் அப்ரோச் பண்ணும்போது தான் அவர் கொண்டு வந்து என்ன பண்ணார், நம்ம ஸ்கூலுக்கும் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம், ஆனால் பண்ண முடியல மழையின் காரணமாக. ஸோ இன்றைக்கி அது நிறைவேறுது. ஆனால் இதை பண்ணுறதுனால என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும், சரியா? பிளான்ஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நாங்கள் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும். அதை கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிவிட்டு இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா? அது உங்களை மாதிரி இதில் எத்தனை பேர் வந்து பொலிட்டீஷியன்ஸ் ஆவீங்க, எத்தனை பேர் வந்து பெரிய ஆள் ஆவீங்கன்றதை சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வாங்க, வீடு கட்டினா கண்டிப்பாக ஒரு மரம் இருக்கணும் அப்படின்னு, சரிங்களா? அந்த மாதிரிலாம் செய்வீங்களா? அந்த மாதிரி உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து உங்களோட குழந்தைங்களாம் இன்னும் நல்லா என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா இருக்க முடியும், சரிங்களா? அப்போதான் அந்த ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்தது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட்ஸை வளர்க்கலாம், சரியா? ட்ரீஸாக அதை வளர்த்து நம்ம நாளைக்கு வந்து அது நல்லது தான் பண்ண போகுது, சரிங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் பசுமை அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து என்னிடம் 30 மரக்கன்றுகளை கொடுத்து உங்களிடம் நட சொன்னார்கள். அதன் உத்தரவின் பேரில் இன்று உங்கள் பள்ளியை தேர்வு செய்து இங்கே வந்து மர நடு விழாக்கு தலைமை தாங்கி உங்களுடன் இணைந்து மர நட வந்துள்ளேன். நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து மரங்கள் நட்டு அதன் விழிப்புணர்வை சொல்ல என்னிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இது வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு தான். உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் சொல்லி மரம் நடுவதை ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நீங்கள் கருத வேண்டும். அவங்க அப்பா அம்மா கூட இணைந்து ஒரு மரம் நட வேண்டும். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, தாய் சேய் அப்படின்னு சொல்லிட்டு தாயும் சேயும் சேர்ந்து மரம் நட வேண்டும். ஏன்னா உலகம் நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. திடீர்னு மழை பெய்கிறது, திடீர்னு வெயில் காய்கிறது. காரணம் என்னன்னா, உலக வெப்ப காலநிலை மாற்றம் அதிகமாக மாறிக்கொண்டு போகிறது. அதனால வந்து அதுக்கு என்ன முதல் காரணம் என்னன்னா, மரம் நடுறது தான். கொஞ்ச நேரம் இருந்த மரங்களெல்லாம் நம்ம வெட்டி வீழ்த்தி விட்டோம். எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள், காம்ப்ளெக்ஸ் தான். இப்போ அதனால வந்து நிறைய மாற்றங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, மரம் நடுறது தான். அந்த மரத்தை எப்படின்னா, உங்கள் முன்னிலையில் நீங்கள் தான் வருங்கால தலைமுறைங்க. நாளைக்கு நீங்கள் தான் அதை வந்து ஆள போகிறீங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளும் போது இப்போ சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு சிந்திச்சா தான் நாளைக்கு நீங்கள் அதை பயன்பட முடியும். ஒவ்வொருவரும் தன் வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். காற்று கூட நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம். காரணம் என்னன்னா, மரங்கள் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து நமது பிறப்பை வந்து சிறப்பாக்கணும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆசைகள், நம்ம படித்து பெரிய ஆளுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, டாக்டரோ, ஒரு சயின்டிஸ்டோ ஆகணும்னு ஆசை, லட்சியம் இருக்குது. ஆனால் மரம் நடுறதும் ஒரு லட்சியமாக நீங்கள் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, அதுதான் உலகம் வந்து நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லப்படும் போது நீங்கள் அந்த லட்சிய பயணத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் யோசித்து பின்னாடி நீங்கள் யோசிப்பீங்க, சார் இது மாதிரி சொன்னாரே, மரம் நட சொன்னாரே அப்படின்னு யோசிக்கணும். அதனால வந்து உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட இணைந்து நீங்கள் மரம் நட பிரயாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என் வாய்ப்புகளுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த பேச்சை கேட்க மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை மீண்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்காக
நீங்கள் நிறைய நல்லா அழகான நல்லா நிறைய மரம் தான் நல்லா இருக்குது, பசுமையாக தான் இருக்குது. இதெல்லாம் எந்த வருஷத்துக்கு முன்னாடி மேடம் இதெல்லாம் வச்சிருக்குது? யார் மேடம் எப்படி பராமரிக்கிறீங்க? பசங்களாம் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதை கரெக்டாக பராமரிக்கிறாங்களா? இது பராமரிக்கிறது வந்து நம்மளோட சீனு, வாட்ச்மேன் சீனு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பராமரிக்கிறாரு. ஈகோ கிளப் ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து நான் முன்னாடி கரஸ்பாண்டண்ட்டாக டாக்டர் சி மோகன் ரெட்டி சார் இருந்தார். அவர் வந்து பசங்க கைகளுக்கு எல்லாமே மரத்தெல்லாம் வாங்கின்னு வந்து கொடுத்து எல்லாரையும் நட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சார். ஒவ்வொருத்தர் பேர், அந்த பேர் இருக்கிறவங்க அந்த மரத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த மரத்தை எல்லாமே வளர்த்து விட்டாங்க. பரவாயில்ல மேடம், உங்கள் கரஸ்பான்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காரு மரம் நடுறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் சில மரம்லாம் வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் வச்சது தான். பட் கல்வித்துறையில் ஏதாவது வந்து இதுக்குன்னு ஒரு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? என்னென்ன மரம்லாம் நடலாம்? இதுக்குன்னே மரம் வைக்கிறதுக்காண்டி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க மேடம். இந்த மரம் வச்சா கொஞ்சம் நல்லது. ஏன்னா சில பேர் வந்து சும்மா எல்லா பேரும் வந்து ஒரு கடமைக்கான ஏதோ ஒரு மரத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சில மரம் வந்து அது அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து வேகமாக கீழே விழுந்துருது, தன்மை கொண்டது. இப்போ எப்படின்னா என்னென்ன மரம் வைக்கலாம்? வேம்பு வைக்கலாம். கல்வித்துறையிலேருந்து கொடுத்த வேம்பு, மகிழம்பூ, இலுப்பை மரம், இது மாதிரி மகாகனி, இது மாதிரி எந்தெந்த மரம் தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மரம் வந்து எந்த ஒரு காத்து புயலுக்கு எதுக்குமே வந்து விழுகாத மரம். அது வந்து வேகமா நல்லா வளரக்கூடிய மரம். நல்லா அது அது அந்த நிழல் கீழே இருக்கும் போது பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸ்கூல்லையும் சரி, வீட்டு சூழ்நிலையும் சரி, எந்தெந்த மாதிரி மரங்கள் நடணும் இந்த மரங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. வீட்டில் வளர்க்குறது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய அதிகமான ஒரு மரம் எது சொல்லுங்க? முருங்கைக்காய். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. முருங்கை மரம் தான். அதை வந்து ஒவ்வொருவரும் வாரம் 2 முறையாவது முருங்கைக்கீரை சாப்பிட வேண்டும். ரொம்ப இரும்பு சத்து கொண்டது. அது வந்து மலிவானது, விலையே இல்லாத ஒரு சாதாரண ஒரு கட்டையை உடைச்சு வச்சாவே போதும், நல்ல பெரிய மரமாவே வரும். தொட்டில வச்சா கூட அழகா வரும். அந்த மரத்தை வந்து உங்க மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த முருங்கை மரத்தை வச்சு வளர்க்கணும். அது ரொம்ப நல்லது. நீங்க ஆமாம், நாங்கள் கூட மாடியில் வச்சுருக்கோம் சார். மாடியில் கூட வளர்க்க முடியுது. அதனால நிறைய பேர் தெரியாத விஷயம்லாம் நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களும் உங்களுடைய டவுட்லாம் இது பண்ணீங்க. அதுக்கு உண்டான நான் பதில் என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி.